மாஸ்டர் யுவர் இங்கிலீஷ் இன் 100 வீடியோஸ்ல இன்னைக்கு நம்ம பார்ட் 5ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க நம்மளுடைய பேஜ் பார்க்க முடியாம போகலாம். ஸோ இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அவன் எப்படி இருக்கிறான், அவ எப்படி இருக்கலாம், இல்ல இது அப்படிங்கிற ஒரு திங் எப்படி இருக்குது, அப்படி இல்லைன்னா அவன் யாரு, அவ யாரு, இது என்னது, இது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அவங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹீன்னு யூஸ் பண்ணுவோம். அவள்ங்கிறதுக்கு ஷீன்னு யூஸ் பண்ணுவோம். இது இல்லைன்னா அதுங்கிறதுக்கு வந்து இட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ இது மூணுக்கு அப்புறமே என்ன ஒரு காமனான verb வரும் அப்படின்னா is அப்படிங்கிற காமனான verb வரும். he is, she is, it is அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் he is ram, அவன் ராம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். or she is fatima, அவ ஃபாத்திமா அப்படின்னு சொல்லலாம். or it is a dog, இது ஒரு நாய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா she is a teacher அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவ ஒரு டீச்சர். he is a student, அவன் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த he, she, it இதுக்கு பதில் நம்ம வேற ஒரு நவுன் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் heக்கு பதில் ram யூஸ் பண்ணி சொல்லலாம். Ram is a student. At the same time, she க்கு பதில் Fatima யூஸ் பண்ணி சொல்லலாம். Fatima is a teacher. Okay. At the same time, it க்கு பதில் dog யூஸ் பண்ணி சொல்லலாம். The dog is cute அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Okay. இதே விஷயத்தை adjective யூஸ் பண்ணி எப்படி சொல்றது? அதாவது எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்றது? For example, Ram is handsome. Ram handsome-ஆ இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Fatima is clever அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Fatima தெளிவா இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Otherwise, it is cute. The dog is cute அப்படின்னு சொல்லலாம். நாய் வந்து cute-ஆ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இது ரெண்டையும் எப்படி இருக்கிறான், என்னவா இருக்கிறான், இது ரெண்டையும் சேர்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ராம் இஸ் a clever student அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ராம் ஒரு தெளிவான ஸ்டூடெண்ட் சொல்றான். அதே விஷயத்தை ஃபாத்திமாக்கு வந்து ஃபாத்திமா இஸ் an industrious teacher அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.